அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்ஹா ஃபாத்திமா என்ற சகோதரி கேட்டிருக்காங்க, ஒரு நபருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அதனால அவருக்கு தொழுகை இல்லை, அந்த தொழுகைக்கு பதிலாக சதகா ஜகாத் கொடுக்கறதா சொல்றாங்க, இது சரியானு கேட்டிருக்காங்க. முதல்ல கேள்வியே தப்பு. குர்ஆன் ஓத தெரியலன்னா தொழுகை இல்லைன்னு எந்த இஸ்லாமிய சலுகையுமே இல்ல. ஒரு நபருக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டால் அந்த நபர் மீது தொழுகை கட்டாய கடமையாகி விடுகிறது. எந்தவித சூழ்நிலைகளுக்காகவும் தொழுகையை கைவிட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. குர்ஆன் ஓத தெரியாத நிலையில் எப்படி சூரா துணை சூறாக்கள் எல்லாம் ஓதி தொழுவது என்று கேட்டால் குர்ஆனில் இருக்கும் சிறு சூறாக்களை மனனம் செய்து கொள்வது மிகச் சிறந்தது. அல் ஃபாத்திஹா, அல் இக்லாஸ், அன்னாஸ், அல் ஃபலக் போன்ற சூறாக்கள் மனனம் செய்ய மிக மிக இலகுவானவை. இவைகளை மனனம் செய்து ஓதுவது மிக மிக சிறந்தது. சரி, இந்த சூறாக்களை மனனம் செய்யும் வரை நான் எவ்வாறு தொழுவது அப்படின்னு கேட்டா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இவற்றில் ஏதாவது ஒன்றை ஓதி தொழுது கொள்ளலாம். உதாரணமாக தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவிற்கு செல்ல வேண்டும். ருக்குவிலே சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஓதி ருக்குவிலிருந்து சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறி விடைபெற வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி சஜிதா செய்ய வேண்டும். சஜிதாவிலே சுப்ஹானல்லாஹ் 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 என்று கூறி 2 முறைகள் சஜிதாக்களை முடித்துவிட்டு பிறகு எழுந்து தக்பீர் கட்டியவுடன் மறுபடியும் சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஓதி தொழ ஆரம்பிக்க வேண்டும். திருப்பிலும் சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஓதியே நீங்கள் தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றியதுதான். மற்ற அமல்கள் எல்லாம் தொழுகைக்கு பிற்பாடுதான் வரும். தொழுகைதான் சொர்க்கத்தின் திறவுகோல் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே தொழுகைக்கு பகரமாக எந்த அமல்களும் ஈடாகாது. இதுவே சகோதரி கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில். ஆக தொழுகையினை அதன் மகத்தான வழியிலே தொழுது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.